Welcome to Liwin CA Funsta channel. இன்னைக்கு January 2nd ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video course is available with free ebook and MCQs. Our app is available now in Play Store. 1 year subscription இப்போ available at 50% offer using the code RRBPO அப்படின்னு. ஸோ இப்போ வந்து 25 day சேலஞ்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதையும் வந்து இமெயிலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடிங் ஃபார் அப்கமிங் SBA PO வேர் த வெயிட்டேஜ் ஆஃப் GA ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்ட். ஸோ அதுக்கு லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஸ்ட்ரைவ் டு தட். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ONDC. அதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு பிளாட்ஃபார்ம் இ-காமர்ஸ் அண்ட் எம்பவர் ஸ்மால் பிஸ்னஸஸ். ஸோ இப்போ இ-காமர்ஸஸ்க்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. பட் அதெல்லாமே வந்து ப்ரைவேட்டோடது ஆர் ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்குது. அதனுடைய ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு பர்சன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பர்சன் இருக்காங்க அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் இஸ் லெஸ் பிகாஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து தேர் கமிஷன் இஸ் மோர் அண்ட் இவங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து கம்மியாயிடுது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இ-காமர்ஸ் இப்போது ஆஃப்டர் கோவிட் அண்ட் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம்லாம் இட் ஹேஸ் பிகம் இதுக்கு வந்து நிறைய ஸ்கோப் அதிகமாகிடுச்சுன்றதுனால ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் எம்பவர் பண்ணணும். நம்மளோட ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஆர் நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் இது எல்லாத்தையும் வேர்ல்ட் லெவலில் கொண்டு போகணும் ஆர் இந்தியா லெவலில் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்றதுக்காக க்ரியேட் பண்ணது தான் ONDC. 15 million மந்த்லி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இப்போது ஆப்ரேஷன்ஸில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப் அண்டில் 31st December 2024. ONDC வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ரொமோட்டட் இனிஷியேட்டிவ். கவர்மெண்ட்டோட காமர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்க DPIIT கீழே இருக்க ஒன் ஆஃப் த ஃபர்ம் தான் இந்த ஒரு ONDC. பட் கவர்மெண்ட் டசன்ட் ஹாவ் அ ஸ்டேக் இன் இட். ஜஸ்ட் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் DPIIT மூலயமா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஹாஸ் பீன் டேக்கன் பை 2 இம்பார்ட்டண்ட் ப்ரைவேட் entities. ஸோ ONDC இஸ் அண்ட் ப்ரைவேட் என்டிட்டி தான். எப்போவுமே அது வந்து பப்ளிக் செக்டார்க்குள்ளே வராது. ஸோ அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது இன்டர்வியூ மாதிரியான கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு ஆன்சர். Deplatformize e-commerce by separating key components like product discovery, seller operations and logistics. So alternative for big tech company platforms like Uber, Ola and major e-retailers and small businesses empower பண்ணணும். ஃபேர் அண்ட் இன்க்ளூசிவ் டிஜிட்டல் காமர்ஸ் என்விரான்மெண்ட் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் திங் வாஸ் கிரியேட்டட். யூஸ் கேசஸ் வந்து ஃபுட் டெலிவரி, ரீட்டைல் ஆர்டரிங், கேப் அண்ட் ஆட்டோ ஹெயிலிங் சர்வீசஸ் எல்லாம் இருக்குது. காம்படிஷன் ப்ரமோட் பண்ணுறதுக்கும் மோனோபோலிஸ்டிக் ப்ராக்டிஸ் பை பிக் டெக்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும். மோனோபோலிஸ்டிக் அப்படின்னா இப்போது ஜியோ அண்ட் ஏர்டெல் இருக்குது. ஸோ தீஸ் டூ ஆர் த நெட்வொர்க் ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம்ஸ். பட் டியோபோலி கூட கிடையாது. டியோபோலி இன் த சென்ஸ் 2 கம்பெனிஸ் மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் சர்வீசஸ் ப்ரொவைடராக இருப்பாங்க. அண்ட் அவங்க கொடுக்கறது தான், அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸ், அவங்க கொடுக்கறது தான் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி 2 கம்பெனி இருந்துச்சுன்னா அதை டியூவோபோலின்னு சொல்லுவாங்க. ஒரு மேஜர் மார்க்கெட் ஷேர் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கும். இஃப் மோனோபோலி அப்படின்னா ஒரே ஒரு பிளேயர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிக் டெக்கோட மோனோபோலிஸ்டிக் இதை வந்து ப்ராக்டிசஸை ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக தான். அண்ட் ஏன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா, ரொம்ப எக்கனாமிக்ஸ்குள்ளே போகாமல் ஜஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஜியோ அண்ட் ஏர்டெல் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்போது வந்து டியூவோபோலிலாம் இல்லை, மோனோபோலிஸ்டிக்காக தான் 2 பேருமே ப்ளே பண்ணுறாங்க. தட் இஸ் 2 பேரோட பேக்கேஜஸும் ஒரே மாதிரி இருக்குது, ப்ரைஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது, அவங்க ஆஃபர் பண்ணுற சர்வீசஸும் ஒரே மாதிரி இருக்குது. தேர் இஸ் நோ புதுசான இனோவேஷன்ஸ் எதுவுமே இல்லை அண்ட் ப்ரைஸும் வந்து ஹையாக இருக்குது. ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ் தட் வி ஆர் ஃபேஸிங். இப்போ இதுவே கவர்மெண்ட்டோட பிஎஸ்என்எல்லும் கம்ஸ் இன்டு ப்ளே அப்படின்னா அவங்க வந்து கம்பேரிட்டிவ்லி இந்த 2 கம்பெனிஸை விட லோவான ப்ரைஸில் குவாலிட்டியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா பீப்புள் வில் மூவ் டுவர்ட்ஸ் பிஎஸ்என்எல். ஸோ இப்போது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த ஜியோ அண்ட் ஏர்டெலோட ப்ரைஸ் ஹைக்னால பிஎஸ்என்எலோட மார்க்கெட் ஷேர் வந்து
அதிகமாக இருக்குது. ஸோ தட் இஸ் த திங். ஸோ அந்த மோனோபோலிஸ்டிக் ஆர் டியோபோலிஸ்டிக் அப்ரோச்சை வந்து அந்த பிக் டெக் ஃபர்ம்ஸ் வந்து அவங்களே ப்ரைஸ் ஹை எல்லாமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக கவர்மெண்ட் வில் இன்டர்ஃபியர் இன் சர்டன் திங்ஸ். ஸோ இதுதான் வந்து 1991 ரிஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு இருந்த பெரிய சேலஞ்சஸே. அப்படி ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்தாங்கன்னா we thought காம்படிட்டிவ்னஸ் இருக்கும். ஸோ தட் சீப்பர் ப்ரைஸில் சர்வீஸ் குவாலிட்டியும் நல்லா இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இட் இஸ் டேர்னிங் அப்சைட் டவுன். அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் டிஸ்அட்வான்டேஜில் இஃப் தே ஆஸ்க் யூ கேன் ரைட் ஆர் கோட் இட். ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸஸ்க்கு ப்ராடர் மார்க்கெட் ஆக்சஸ் வந்து இது கொடுக்கும். அண்ட் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் எல்லாத்தையுமே வந்து உயர்த்தும். ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட்டோடது அப்படின்றதுனால கமிஷன் சார்ஜ் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஸோ தட் ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாருமே வந்து இதில் செல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் த ஒன்லி பாயிண்ட் இஸ் இந்த பிக் டெக் கம்பெனிஸ் மாதிரி ரீச் அமாங் கஸ்டமர்ஸ் இந்த ஓஎன்டிசிக்கு இருக்கான்னு கேட்டால் தட் இஸ் த கொஸ்டின் மார்க். ஸோ ஒன்லி தென் அந்த ஸ்மால் பிஸ்னஸஸ் உள்ள அவங்க கமிஷன்லாம் கம்மியாக வச்சுருந்தாலும் கஸ்டமர்ஸ் யூசேஜ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இப்போது கேம் பிளேலே இல்லை. பீம் இருக்குது. BIM is an app created by our government. So ஃபோன்பே, கூகுள் பே தான் 80% ஆஃப் த அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் ஷேரே வச்சுருக்காங்க. யூபிஐன்றதே நம்ம கவர்மெண்ட்டோட என்பிசிஐயோட தான். ஸோ அந்த பர்டிகுலர் திங் லைக் அந்த ஒரு யூபிஐயை யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு ஆப்ஸுமே வந்து தே ஆர் யூஸிங். ஏபிஐ யூஸ் பண்ணி தான் தே ஆர் யூஸிங். பட் நம்மளோட பிம் ஆப்போட இந்த ரெண்டு கூகுள் பே அண்ட் ஃபோன்பேயோட கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் நாட் தேட் ஃப்ளெக்சிபிளாக இல்லைன்றதுனால இட் இஸ் taking private sector are taking the big chunk of the UPI transactions. ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும். கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ஈஸியாக போய் கவர்மெண்ட்டோட ஆப் போய் சேருதோ அதை பொறுத்து தான் இந்த சக்ஸஸ் ஆஃப் த திங். இந்த மாதிரி அவங்க பண்ணுறது எல்லாமே போய் சேரும். பட் இப்போவுமே ஓஎன்டிசி இஸ் நாட் தேட் இன்டு கஸ்டமர்ஸ். நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஓஎன்டிசி இஸ் அ கவர்மெண்ட் பேக்டு இனிஷியேட்டிவ், கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் இனிஷியேட்டிவ் ஆர் கவர்மெண்ட்டோட பப்ளிக் செக்டார் அந்த மாதிரிலாம் இல்லை. இட் இஸ் அ ப்ரைவேட் கம்பெனி. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கம்பெனி டைப்பே வந்து செக்ஷன் 8 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. விச் இஸ் செக்ஷன் 8நாலே நான் ப்ராஃபிட் ப்ரைவேட் கம்பெனின்னு தான் அர்த்தம். ஸோ காமர்ஸ் அண்ட் 31st December 2021 வந்து க்ரியேட் பண்ணி 2 years ஆகிடுச்சு. ஃபவுண்டர் வந்து DPIIT விச் இஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கீ பீப்புளெலாம் கொடுத்துருப்பாங்க. பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஓஎன்டிசி இஸ் அ ப்ரைவேட் செக்டார் தான். குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் ப்ரோட்டியான் கவர்மெண்ட் டெக்னாலஜிஸ் இவங்க 2 பேரும் தான் இப்போ டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் நிறைய புது புது இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலிமா கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யா தட்ஸ் இட். இது வந்து ஷேர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சம்வாட் இந்த ஓஎன்டிசியோட this is the thing. So revolutionizing digital commerce, the ONDC initiative னு சொல்லி PIBல ரிலீஸ் ஆன one of the article. Digital commerce reimaged for inclusivity and innovations. ONDC has contributed to empowering small businesses and revolutionizing e-commerce, thus playing a vital role in futuring growth and prosperity னு சொல்லி. ஸோ இதவே வந்து நீங்கள் ஒருவேளை ஓஎன்டிசி பற்றி ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, பிகாஸ் 2 years முடிஞ்சிருச்சு, அதனுடைய டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, எடிட்டோரியல்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை கொஸ்டின் SBPOவில் வந்துச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் கோட். ஸோ ஓஎன்டிசியை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், DPIIT, விச் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ONDC is based on open source methodology using open specification and open network protocol independent of any specific platform. ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் பர்டிகுலர்லி MSMEஸோடைய க்ரோத்துக்காக தான் இது வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க. செல்லர்ஸ், பையர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருக்குமே. It serves as a unified platform where stakeholders can interact freely without constraints of exclusive ecosystem. எந்த ஒரு எக்கோசிஸ்டம் மற்ற ப்ரைவேட் கம்பெனிஸ் மாதிரி இதெல்லாம் இருக்காது. ஓப்பன் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ரெடியூசிங் டிபெண்டன்சி ஆன் மோனோபோலிஸ்டிக் பிளாட்ஃபார்ம், அதை தான் சொல்லியிருப்பாங்க திரும்ப. அண்ட்
இதில் வந்து நான் ப்ராஃபிட் செக்ஷன் 8 கம்பெனிஸ் ஆக்ட் கீழே இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Incubated at QCI, which is Quality Council of India. QCI was joined by Proteon. அவங்க தான் இந்த மொத்த எக்கோசிஸ்டம் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. தட் அந்த வெப்சைட் அந்த எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் Proteon is itself co-founder for incorporation of ONDC. ஸோ ONDC-யை ஓட co-founderம் அவங்க தான். அண்ட் authorized capital வந்து 5,000 crore, which is very important. ஒரு முக்கியமான எக்ஸாம்ஸில் இந்த authorized capital மாதிரியான questions வந்து அதிகமாக வரும். ஸோ ONDC-யோட authorized capital 500 crore, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Any public and private and financial institutions have contributed equal to equity to ONDC till now அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த இன்வெஸ்டர்ஸ் ஸோ ஃபார். அதில் நீங்கள் பெரிய பேங்க்ஸ் லைக் SBI, யூகோ, ஆக்சிஸ் பேங்க்ஸ், இண்டஸ் பேங்க், RBL பேங்க், யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, IOB, IDBI, இந்தியன் பேங்க் அண்ட் IOB அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் மேஜராக பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்சோ. ஸோ சிட்பியும் இதில் இருக்குது. அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், BSE. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. NSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸும் இருக்குது. PNB பேங்க், HDFC பேங்க், ICICI பேங்க், NSDL, ஸோ IDFC ஃபர்ஸ்ட், கொட்டாக் மஹிந்திரா பேங்க், CDSL, கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க், அந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்டேக் இதில் வச்சுருக்காங்க. அப்ஜெக்டிவ் ஆஃப் த ONDC இனிஷியேட்டிவ்னால் இதுதான், அடிஷ்னல் கிராஸ் மர்கன்டைல் வேல்யூ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, விச் வி டோன்ட் வாண்ட் டு see much into it. ஸோ ஹவு இது வந்து democratizing of commerce, inclusivity, cost effective, market expansion, customer empowerment, இதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் யூ கேன் யூஸ் இட். ஸோ இது ஒரு நல்ல ஆர்டிக்கலாக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து என்ன மாதிரியான டொமைன்ஸ் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி இது வந்து ஒவ்வொன்றுக்கும் மிந்த்ராலாம் ஷாப்பிங்க்கு, தட் இஸ் ஆல்சோ ஃபார் ட்ரெஸ்ஸிங் மட்டும் அப்படின்னு இருக்கும். இல்லை இப்போ அமேசான் பார்த்தீங்கன்னா தட் ஹேஸ் எவ்ரி ஐட்டம்ஸ், ஃபுட்டுலேருந்து க்ராசரிஸ்லேருந்து ஃபேஷன், ஃபுட்வேர், ஹோம், கிச்சன் எல்லாமே இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் ONDC. ஸோ கஸ்டமருக்கு இதுக்கு இந்த ஆப் போகணும் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே இருக்கும். ஈவன் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் இன்புட் அண்ட் அவுட்புட் சர்வீசஸ், மித்தது எல்லாமே யூஸ்வலாக எல்லா மற்ற ப்ரைவேட் என்டிட்டிஸ் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்கும் இதில் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பையர் அப்ளிகேஷனாகவும் இருக்கும், செல்லர், லாஜிஸ்டிக் அண்ட் டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து கார்மெண்ட்ஸ் அவங்களோட PDS சிஸ்டம், தட் இஸ் ரேஷன் ஷாப்பில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பர்டிகுலர் கிரெயின்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ONDC பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தோன்னா வேரியஸ் திங்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்காக பார்த்தோன்னா டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம், லிவரேஜிங் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளோட டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் மூலயமா இட் இஸ் ஆல்சோ டிஜிட்டலைசிங் த காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா, விச் இஸ் ப்ரொமோட்டிங் ஆண்டர்ப்ரினர்ஷிப் அண்ட் இனோவேஷன் பை இன்டகிரேட்டிங் ஸ்டார்ட் அப்ஸ் இன்டூ ONDC எக்கோசிஸ்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா மூலயமா ONDC எக்கோசிஸ்டமில் ஆண்டர்ப்ரினர்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட டிஜிட்டல் சர்டிஃபிகேஷன் போர்ட்டல், இதை வந்து February 2024 லான்ச் பண்ணாங்க. ஆக்சஸ் அண்ட் சர்டிஃபை டிஜிட்டல் ரெடினஸ் ஃபார் MSME என்டிட்டிஸ். ஸோ அவங்களோட ப்ராடக்டை டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா இல்லையான்ற மாதிரியான ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அதுவும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வி ஹாவ் மெனி மோர். MSME தான் நம்மளுக்கு பேக் போன் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமின்னு தெரியும். ஸோ ONDC அவங்களுக்கான யுனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் என்ஹான்ஸ்மெண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு உதவுதுன்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மெயினாக ஏன் இந்த ONDCயை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, Tier 2, Tier 3 டைப்ஸ் ஆஃப் சிட்டிஸ். ஸோ Tier 1 அப்படின்னாலே மோஸ்ட்லி அர்பன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் வந்துடும். Tier 2, Tier 3
சிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் அவுட்டர் ஆஃப் த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். ஸோ அங்கே இருக்கிற எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ் அங்கே இருக்கிற பீப்புளுக்கும் வந்து சர்டன் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உதவியாக இருக்குது. அண்ட் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ வந்து இதில் எம்எஸ்எம்இ ட்ரேட் எனேபிள்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ் எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட்டிவ் ஒன்று ஆரம்பித்தாங்க. இதன் மூலயமா 5 lakh எம்எஸ்எம்இஸை வந்து ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்குள்ளே ஆன்போர்ட் பண்ணுவோம் த்ரூ அவேர்னஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் மூலயமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ். ஸோ அந்த 5 lakh எம்எஸ்எம்இஸில் 2.5 எம்எஸ்சிஸை வந்து அந்த எம்எஸ்எம்இ இனிஷியேட்டிவில் எம்எஸ்சிஸ் தட் இஸ் மீடியம் கிடையாது. எம்எஸ்எம்இயில் வி ஹாவ் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு இருக்குல்ல, இந்த மீடியம் இல்லாமல் இந்த எம்எஸ்சிஸ் மட்டுமே வந்து தே ஆர் ஆல்சோ பிளானிங் டு ஹாவ் மோர் நம்பர். இந்த ஒரு ஸ்கீம் வந்து வேலிட் ஃப்ரம் 2024 to 2027. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஓஎன்டிசி ஸ்டார்ட் அப் மஹோத்சவ் அப்படின்னு ஒன்றும் வந்து நடத்துனாங்க ஆன் 14th May 2024. ஸோ இதன் மூலயமாவும் வந்து ஓஎன்டிசி பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவேர்னஸாக கொண்டு போனாங்க. கொலாபரேஷன் ஆஃப் 2 of டிபிஐஐடியோட ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் விச் இஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா அண்ட் ஓஎன்டிசி, இது ரெண்டையுமே சேர்த்து தான் இந்த மஹோத்சவ் நடந்துச்சு. 5,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இதில் ஹைப்ரிட் மோடில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 125 எக்கோசிஸ்டம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தே ஆல்சோ சைன்ட் சர்டன் லெட்டர் ஆஃப் இன்டென்ட், அதாவது அவங்களோட எக்கோசிஸ்டமை ஓஎன்டிசியில் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸ் மை ட்ரிப், லிவ் ஸ்பேஸ் இந்த மாதிரியான ஆப்ஸும் வந்து அவங்களோட சர்வீசஸை ஓஎன்டிசியில் கொலாபரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது இதில். யூ கேன் சி நிறைய 14 லாங்குவேஜஸில் வந்து வி ஆர் டெவலப்பிங் அ ஹேண்ட் புக் ஓஎன்டிசி எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஓஎன்டிசியோட கொலாபரேட் பண்ணி பாஷினி நம்மளோட ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் இ-காமர்ஸ் இன் இண்டிக் லாங்குவேஜஸில் ரெடி பண்ணணும். ஸோ ஒரு நம்ம இந்தியாவில் வி ஹாவ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ். ஸோ அதில் அந்த லாங்குவேஜில் இந்த ஓஎன்டிசி பிளாட்ஃபார்மை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உதவலாம் இல்லையா, அதுக்காக பாஷினி விச் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் லாங்குவேஜஸ் ப்ரிவைல்ட் இன் இந்தியா. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இதனுடைய சேர்க்குறாங்க. ஸோ தட் இந்த பிளாட்ஃபார்ம் அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்லேயே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அமேசான் மாதிரியான ஆப்ஸ் வந்து லோக்கல் லாங்குவேஜில் யூஸ் பண்ணலான்ற மாதிரி வந்துருச்சு இல்லையா. ஸோ அதுக்காக தே ஆர் ஆல்சோ யூஸிங். அண்ட் வாட்ஸ்அப் பாட் ஓஎன்டிசி சைஹானக் 5 லாங்குவேஜஸில் வந்து இருக்குது. ஓஎன்டிசி வந்து அகாடமி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க விச் இஸ் அ ரெப்பாசிட்டரி ஆஃப் எஜுகேஷ்னல் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்டுவல் அண்ட் வீடியோ கண்டென்ட். ஸோ இந்த அகாடமி மூலயமா க்யூரேட்டட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கைடன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் இ-காமர்ஸ் ஜேர்னி. ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ஸ்டார்ட் அப் லெவலில் வந்து சர்டன் எம்எஸ்எம்இஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கும் அண்ட் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து எப்படி அவங்களோட பிஸ்னஸை பெருசாக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். ஸோ கீ அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் we don't want to go that much into it. ஸோ இதெல்லாம் வந்து ஓஎன்டிசியோட அவார்ட்ஸ் அண்ட் that's it. ஸோ இதை பார்த்துட்டோமா, இதுதான் வந்து க்ரோத், இது வரையும் எப்படி க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம யூபிஐ ஜிஎஸ்டி மட்டும் பார்க்காம திஸ் ஆல்சோ வி மஸ்ட் சி. ஸோ ஓஎன்டிசியோட டிரான்சாக்ஷன்ஸ் க்ரோத் வந்து இயர் ஆன் இயர் 299%, குவார்ட்டர் டு குவார்ட்டர் 42%. ஸோ எல்லாமே வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது யூ கேன் சி தட் இட் இஸ் க்ரோயிங் இன் அ ஃபாஸ்டர் மேனர் அப்படின்னு. எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் ஓஎன்டிசி வந்து இப்போது டி கோஷி. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வென் இஸ் த ஃபவுண்டேஷன் டே ஆஃப் டிஆர்டிஓ செலிப்ரேட்டட் அப்படின்னா January 1st தான். ஸோ வித் 67th Foundation Day is celebrated in this year 2025. DRDOட headquarters is in New Delhi. So indigenous capabilities develop பண்ணணும். DRDOவே இப்போ நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ண ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிஆர்டிஓ பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ இண்டிஜீனியஸ் கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ப்ரைவேட் செக்டாரோட கொலாபரேட் பண்ணியும் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு தேவை. என்ன தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாலும் வி வாண்ட் சர்டன் ஹை லெவல் டெக்னாலஜிஸ். ஸோ நம்மக்கிட்ட லேப்ஸ் இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி டெவலப்டு கண்ட்ரீஸ் ஹேவ் தேர் டெக்னாலஜிஸ்.
ஸோ அவங்களோட கொலாபரேட் பண்ணியும் நம்ம பண்ணுறோம். ரீசெண்டாக 88% ஆஃப் த இண்டிஜினியஸ் அச்சீவ் பண்ணோம் டிஃபென்ஸ் செக்டாரில். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஸ்டார்ட் அப்ஸ்களும் பண்ணுறாங்க. டியூவல் யூஸ் டெக்னாலஜிஸும் வந்து போத் டிஃபென்ஸ் அண்ட் சிவிலியன் யூஸஸ்க்கும் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. சேர்மன் ஆஃப் DRDO டாக்டர் சமில் வி காமட் அவர் தான் வந்து 2025 ரோட் மேப் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஸோ ஃபார். 256 லைசன்ஸ் அக்ரிமெண்ட், 18,000 டெஸ்ட்ஸ் இன் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் யூனிட் அண்ட் DRDOவோட லேப் 100 கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸை வந்து 2025 ஐடென்டிஃபை பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஹீ ஆல்சோ லாடட் த லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் ஆன்டிஷிப் மிசைல். ஸோ இது வந்து ரீசெண்டாக நம்ம டெஸ்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி US, ரஷ்யா அண்ட் சைனா கிட்ட மட்டும்தான் இந்த லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். விச் ஆல்சோ அதுலேயும் வந்து DRDOவோட ரோல் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. 2025 வந்து இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 ஓப்பன் டேஸ் எவ்ரி மந்த் வந்து அவங்க லேபில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ட்ராக்ஷன் வித் இண்டஸ்ட்ரி அண்ட் யூத் பீப்புள் கூட பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த logo of DRDO and which was founded in 1958. 66 years ஆயிடுச்சு. DRDO பவன், நியூ டெல்லி ஹெட்குவார்ட்டர்ஸ். ஸ்ட்ரென்த்ஸ் ஆரிஜின் இஸ் இன் சயின்ஸ் அப்படின்னு அவங்களோட மோட்டோ. ஸோ 30,000 எம்ப்ளாயீஸோட மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள்னா எப்போவுமே டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். இப்போ வந்து DRDO சேர்மனாக இருக்குது சமில் வி காமட். ஸோ that's it. Next is what type of bank account is classified as dormant under RBI guidelines அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Jan 1, 2025 ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் RBI சர்க்குலர் என்னென்னா inactive account ஆர் inoperative account அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, பேங்க்ஸ் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து Jan 1, 2024 கொண்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து எஃபெக்டிவ் ஃப்ரம் April 1, 2024 சொல்லியிருந்தாங்க. 1st April 2024 சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது RBI ஹேஸ் கேன்சல்டு சர்டன் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். அதில் 3 இம்பார்ட்டண்ட் அக்கௌண்ட்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டார்மெண்ட் அக்கௌண்ட், இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஏன் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டார்மெண்ட் அக்கௌண்ட்னா என்ன அக்கார்டிங் டு RBI கைட்லைன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் அக்கௌண்ட்ஸ் வித் நோ டிரான்சாக்ஷன் ஃபார் 24 months. ஸோ அதுதான் டார்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூ கைட்லைன்ஸ் வந்து 1st January 2025 எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 3 அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட். நம்ம யூஸ்வலாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் வேணாலும் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து 2 yearsக்கு மேலே கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை. கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் அப்படின்னா யூஸ்வலாக நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் டிஃபால்ட்டாக பேங்க்கால் பண்ணப்படும் அப்படின்னா நம்மளோட டெபிட் கார்டு இருந்துச்சு, நம்ம டெபிட் கார்டு அவைல் பண்ணியிருந்தோம்னா அதுக்குரிய AMC ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து போடுவாங்க. அண்ட் நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. இதெல்லாம் வந்து பேங்க் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ். கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணணும், ஒன்று வித்ட்ரா பண்ணணும் இல்லை டெபாசிட் பண்ணணும். இது ரெண்டுமே இல்லாமல் 2 yearsக்கு பேங்க் மட்டுமே டிரான்சாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா தேட் அக்கௌண்ட் பிகம்ஸ் டார்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி டார்மெண்ட் அக்கௌண்ட்ஸை வந்து தே ஆர் வல்னரபிள் டு ஹேக்கிங் அண்ட் ஃப்ராட். இந்த அக்கௌண்ட்ஸாக வந்து மியூல் அக்கௌண்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக நடக்கிற நிறைய சைபர் ஃப்ராட்ஸுக்கு வந்து தீஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சதுனால இந்த ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா யூ ஹாவ் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட். இப்போது இங்கே இருக்கிறது தான். ஸோ நீங்கள் வச்சுருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதில் வந்து இதே மாதிரி பேங்க்கு தான் வந்து AMC டெபிட் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. ஸோ இது 2 மட்டும் தான் நடக்குது. நம்ம சார்ஜ் எதுவுமே பண்ணலை ஃபார் 12 months அப்படின்னா தேட் பிகம்ஸ் இன்ஆக்டிவ். ஸோ ஒரு அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு இன்ஆக்டிவாக இருக்கும். இன்ஆக்டிவ் ஆகிடுச்சுனாலே 1st Jan 2024 RBI சர்க்குலர் படி பேங்க் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு லெட்டர் மூலியமாகவோ இல்லை மெயில் மூலியமாகவோ இல்லை அவங்களோட நம்பர் அக்கௌண்ட் நம்பரோட ஜாயின் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கோ தே ஹாவ் டு சென்ட் மெசேஜஸ் தட் நீங்கள் வந்து 12 months எந்த ஒரு
டிரான்சாக்ஷனும் பண்ணலை. ஸோ கேஒய்சி ஆர் கேஒய்சிக்கு வாங்கன்னு சொல்லணும், ஆர் டூ டிரான்சாக்ஷன்னு சொல்லணும். ஸோ இது பேங்க் தரப்புலேருந்து பண்ணணும்னு சொல்லி ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 1st Jan 2025 இந்த இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் யூ பிளாக் த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன், நீங்கள் உங்ககிட்ட அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோடதோ பேரண்ட்ஸோடதோ ரிலேட்டிவ்ஸோடதோ டூ செக். லாஸ்ட் 12 monthsக்கு எதுவும் பண்ணலைன்னா ஜஸ்ட் போய் ஏதாவது வித்ட்ராவோ இல்லை அக்கௌண்ட்டோ ஏதாவது க்ரெடிட்டோ பண்ணிட்டு வந்துடுங்க. we have 0 balance account. ஸோ நம்மளோட ஸ்கீமே இருக்குது ஜன்தன் அக்கௌண்ட். ஸோ ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் ஆர் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலியமாக பேசிக் பேங்க் அக்கௌண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து கொண்டு வரணும் வித் 0 பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அதிகமாகணுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஒரு அக்கௌண்ட். அண்ட் இதில் சர்டன் வித்ட்ராவல் லிமிட் இருக்குது. ரூபேன்ற டெபிட் கார்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓவர் டிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் யூ சி தட் இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணது வந்து சில நம்பர்ஸ் டார்கெட்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு பேங்க்குக்கும். அந்த மாதிரி பண்ணதில் அந்த டார்கெட்ஸ்க்காக ட்ரைபல் பீப்புள் எல்லாரையுமே பிடிச்சி இந்த மாதிரி ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பீப்புளுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அந்த பாஸ்புக் ஆர் ஏதாவது டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டு இதெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி போய் சேரவே இல்லை. தோஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஓப்பன்ட் பை த பேங்க் அஃபீஷியல்ஸ் அண்ட் ஆர் நாட் டிரான்சாக்ஷனும் பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் இட் இஸ் அவைலபிள் ஜஸ்ட் ஃபார் த சேக். அவங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. யூ கேன் சி அதை பற்றி. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸை டார்கெட் பண்ணியும் வந்து மியூல் அக்கௌண்ட்ஸாக யூஸ் பண்ணி ஃப்ராட்லன்ஸ் வந்து நடக்குதுன்றதுனால இப்போது ஆர்பிஐ கைட்லைன்ஸில் இந்த 3 அக்கௌண்ட்ஸையுமே க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் தே கேனாட் டூ anything ஹியர் ஆஃப்டர். ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து இப்போ நோட்டீஸ் பண்ணிவிட்டு யூ வாண்ட் டு ரீஆக்டிவேட் அப்படின்னா டார்மெண்ட் அக்கௌண்ட்னா பேங்க்கு பிரான்ச்சஸ் போகணும். நம்மளோட கேஒய்சி ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. 24 months ஏன் பண்ணல அப்படின்ற ரீசன்ஸ் கொடுத்துட்டு கேஒய்சி அதெல்லாமே வந்து ஃபார்மாலிட்டிஸ் முடித்தோன்னா தேட் வில் பி ஆக்டிவ். அதுவுமே வந்து 6 months வந்து மானிட்டர் பண்ணுவாங்க பேங்க் அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சேம் ஃபார் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட். 1 டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து கேஒய்சி ப்ராசஸ் இருக்கும். திரும்ப நீங்கள் கேஒய்சி ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஆக்டிவ் அகேன். எந்த ஒரு அது இன்ஆக்டிவாக திரும்ப மாறக்கூடாதுன்னா யூ ஹாவ் டு டூ எனி டிரான்சாக்ஷன்ஸ். பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணணும் ஃபார் 0 balance account. ஸோ that's it. Next is what percentage reduction in emission intensity of GDP did India achieve between 2005 to 2020? ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து நாளைக்குரிய Jan 3 உடைய வீடியோஸில் பார்த்துடலாம். பிகாஸ் அது வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை சப்மிட்டட் பை இந்தியா டு UNFCCC கிட்ட ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்த டேட்டா தான் இங்கே வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ஸில் பார்க்குறோம். டீட்டெயில்டாக நாளைக்கு அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்க்கலாம். 36% இஸ் த ஆன்சர். ஜிடிபி எமிஷன் இன்டென்சிட்டி இன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனோட பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி Jan 1st 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் சப்மிஷனில் தான் இது வந்து all these details were released. So overall greenhouse gas emission வந்து 7.93% வந்து 2020ல இருந்திருக்கு with when comparing to 2019. Emission intensity of GDP வந்து 36% reduce ஆயிருக்கு from the year 2005 to 2020. So decoupling of economic growth from emission வந்து நடந்திருக்கதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து லாஸ்ட் இயர் ஓட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் ஆர் நம்மளோட ஆனுவல் பட்ஜெட் அது பார்த்துருந்தீங்கனாலோ இல்லை எக்கனாமிக் சர்வே பார்த்துருந்தீங்கனாலோ யூன் வேணும். ஸோ எக்கனாமிக் சர்வேயில் அது ஒரு இம்பார்ட்டண்ட் லைனே வந்து அதில் வந்திருந்தது தட் இந்தியா ஹேஸ் அச்சீவ்டு டீகப்ளிங் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் ஃப்ரம் எமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டீகப்ளிங் அப்படின்னா என்னென்னா திஸ் இஸ் த திங் economic surveyல பட் they didn't specify that decoupling thing in here. ஸோ அவங்களோட ஒரிஜினல் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா that has that explanation எல்லாம். டீகப்ளிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் ஜிடிபி க்ரோத் வந்து சம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இருக்குல்ல நம்ம ஹோல் ஆஃப் இந்தியாவில் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் எப்படி இருக்கோ அதுவும் வந்து சேமாக இதுக்கு ரிலேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா
தட் இஸ் நம்மளோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி எமிஷனும் இருக்குது. பிகாஸ் நம்மளோட க்ரோத் இஸ் இம்பார்ட்டண்ட். நம்ம க்ரோத்துக்காக கார்பன் எமிஷன் வந்து நம்ம நிறையா பண்ணுறோம் அப்படின்னு ஆகிடும். இஃப் சப்போஸ் நம்மளோட ஜிடிபி க்ரோத் இப்படி இருக்குது, நம்மளோட க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்ருக்கு ஆஃப்டர் 2020க்கு அப்புறம் அப்படின்னா, ஆர் பிட்வீன் இந்த ஜிடிபி க்ரோத்துக்கும் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஜிடிபி வி ஆர் க்ரோயிங் ஃபாஸ்டர், பட் எமிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்ருக்கு அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் டீகப்ளிங். ஸோ நம்ம க்ரோத்துக்காக எமிஷன் கார்பன் எமிஷன் அதிகமாக நம்ம பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ போத் ஆர் டீகப்பிள்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. எக்கனாமிக் க்ரோத் ஃப்ரம் எமிஷன் வந்து ஆல்சோ நோன் அஸ் க்ரீன் க்ரோத் is when the country's GDP grows faster than its environmental impact such as carbon emission. ஸோ நம்ம கார்பன் எமிஷனோட க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்குது, பட் ஜிடிபி க்ரோத் ஃபாஸ்டராக இருக்குது அப்படின்னா that is called decoupling. நம்மளோட எக்கனாமிக் சர்வே ஆஃப் 2024 வந்து அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க, that we achieved decoupling அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம எவிடெண்ட்டாக நிறைய விஷயங்களில் பார்க்கலாம். டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் பாப்புலேஷன் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்க குட்டி குட்டியான யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கிற க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை விட இந்தியா மாதிரியான வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பாப்புலேஷன் கொண்ட ஒரு கண்ட்ரி ஓட எமிஷன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த டெவலப்டு கண்ட்ரீஸோட எமிஷன் இஸ் ஹையர். ஸோ which implies that நம்மளோட டீகப்ளிங் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்கனாமிக் சர்வேலே வந்துருந்துச்சு. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஃபார் அச்சீவிங் லோ கார்பன் குளோபல் டெவலப்மெண்ட். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு. OECD which is ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் கோஆப்ரேஷன் அண்ட் டேப்பியோ அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டீகப்ளிங் இண்டிசஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கேயாவது கேட்டாங்க டீகப்ளிங் ரிலேட்டடாக அப்படின்னா யூ கேன் கோட் இட். OECD அண்ட் டேப்பியோ இவங்க 2 பேரும் தான் டீகப்ளிங் இண்டிசஸை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க இன் ரிலேஷன் டு எக்கனாமிக் க்ரோத் அண்ட் கார்பன் எமிஷன். OECDயோட இண்டெக்ஸஸ் இஸ் ஒன்லி அசோசியேட்டட் வித் emission intensity reduction and is sensitive to base period chosen. ஸோ அதை வந்து நம்ம மோஸ்ட்லி எடுக்கிறதில்ல, நம்மளே கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர் கமிட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா, we have to நம்ம NDC சொல்லியிருக்கோம் இல்லையா, பஞ்சாமிரத். ஸோ அதெல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளோட ஜிடிபி எமிஷன் இன்டென்சிட்டி 45% வந்து கம்மி பண்ணணும் இன் 2020 ஃப்ரம் 2005 லெவல்ஸ். அதனால தான் 2005 to 2020 என்ன லெவலில் இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் நம்ம இந்தியா சப்மிட் பண்ண ரிப்போர்ட் தான் that we can see tomorrow. டார்கெட் அச்சீவ் 50% cumulative installed power capacity வந்து fossil fuel sources தான் இருக்கணும் by 2030 சொல்லியிருப்பாங்க. அடிஷ்னல் கார்பன் சிங்க். ஸோ கார்பன் சிங்க்னா என்னென்னா, நம்ம எமிட் பண்ணுற கார்பனை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான கார்பனை அப்சர்வ் பண்ணுற சர்டன் விஷயங்கள் லைக் ஃபாரஸ்ட் அதிகமாக்குறது, பிளான்ஸ் அதிகமாக நடுறது, இந்த மாதிரி சர்டன் விஷயங்கள் விச் அப்சார்ப்ஸ் கார்பன் மோர், அதை வந்து நம்ம ஈக்குவலண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ நம்ம கண்ட்ரியில் ஒரு 50% வந்து கார்பன் எமிஷன் இருக்குன்னா அந்த 50% எமிட்டட் கார்பனை வந்து நம்மளே வந்து சிங்க் பண்ணுற மாதிரி, நம்மளே அந்த கார்பன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கான எஃபெக்டிவ் வேஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா that is called carbon sink. So plan to create additional carbon sinks of 2.5 to 3 billion tons through forest and tree covers by 2030. So இதெல்லாம் வந்து targets. That's it. நெக்ஸ்ட் இஸ் நம்ம வந்து அன்னைக்கு யாருன்னு மட்டும்தான் பார்த்தோம், எத்தனாவது கவர்னர்னு பார்க்கல, அதுக்காக இதை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. நிதின் மத்கர் ஜம்தர் அவர் தான் வந்து ஓத் வந்து எடுக்க வச்சார் ஆஃப் 23rd கவர்னர் ஆஃப் கேரளா ஹூ இஸ் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேங்கர். ஸோ 23rd கவர்னர் ஆஃப் கேரளா யார்? ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேங்கர். ஸோ இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறார் அப்படின்னா, ஆரிஃப் முகமது கான். இவரை வந்து பீகாரோட கவர்னராக ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸும் அதுதான். அவருக்கு யார் ஓத் எடுக்க வச்சா அப்படின்னா கே வினோத் சந்தன். ஸோ அவர் தான் இப்போது ஆரிஃப் முகமது கான் வந்து பிகம்ஸ் 42nd கவர்னர் ஆஃப் பீகார். ஸோ தட்ஸ் இட். அவர் வந்து அவரோட விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக அந்த ஓத்து கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு கவர்னர் ஓத் எடுக்கும்போது சிஎம்க்கும் மேலே கவர்னர். ஸோ அவருக்கு ஓத் கொடுக்கறது யாராக இருக்கும்?
கண்டிப்பாக வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக தான் இருக்கும். ஸோ பீகாரோட சீஃப் ஜஸ்டிஸ் பாட்னாவோட ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வினோத் சந்தன் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் முந்தின நியூஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் தான். ஸோ that's it. நெக்ஸ்ட் இஸ் மேஜர் தயாச்சந்த் கேல் ரத்னா அவார்ட். யாருக்கு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிசீவ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போது. ஸோ யூ நோ த நேம்ஸ், யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹர்மன் பிரீத் சிங் ஃபார் ஹாக்கி, பிரவீன் குமார் அப்படின்றவருக்கு வந்து பேரா அத்லெட்டிக்ஸ், மனு பக்கர் ஷூட்டிங் ஹூ ஒன் 2 medals இன் லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ். ஸோ அண்ட் குகேஷ், ஸோ அவங்க நேம் எல்லாம் இல்லை, குகேஷ் நேம் இருக்குது. ஸோ தேட்ஸ் ஹிம். ஸோ இதுதான் அவங்க 4 பேர், ஹர்மன் பிரீத் சிங், குகேஷ் அண்ட் பிரவீன் குமார் ஹூஸ் அ பேரா அத்லெட் அண்ட் மனு பக்கர். இவங்க 4 பேருக்கும் தான் இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் வேறு அவார்ட்ஸ் சிலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். மேஜர் தயாச்சந்த் கேல் ரத்னா அவார்டு தான் இந்த 4 பேருக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் 4 years. அர்ஜுனா அவார்டு யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 32 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதில் நோட்டபிள் மெம்பர்ஸோட நேம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அர்ஜுனா அவார்ட்ஸ் ஃபார் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சா சிங் அத்லெட்டிக்ஸ் அண்ட் ராஜாராம் பட்டேக்கர் பேரா ஸ்விம்மிங், இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. துரோணாச்சாரியா அவார்ட் ஃபார் த கோச்சஸ் கொடுப்பாங்க. ஷூட்டிங்கில் தீபாவளி தேஷ்பாண்டே அப்படின்றவங்க ரெகுலர் கேட்டகரிக்கும், லைஃப் டைம் கேட்டகரியில் அர்மண்டோ கேலோகோ அப்படின்னு ஃபுட்பால் கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. ராஷ்ட்ரிய கேல் புரோஷ்டன் புரஸ்கார் அவார்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் மாக்கா ட்ராஃபி 2024 வின்னர் வந்து சண்டிகர் யூனிவர்சிட்டி, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரன்னர் அப், அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவார்ட்ஸ்க்கான பர்பஸஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் மேஜர் தயாச்சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து இண்டிவிஜுவலாக ஹானர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் 4 years அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்க்கான ஒரு அவார்டு. அர்ஜுனா அவார்டு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப்காக கொடுக்குறது. துரோணாச்சாரியா இஸ் ஃபார் கோச்சஸ். மக்கா ட்ராஃபி ஓவரால் டாப் பர்ஃபார்மிங் யூனிவர்சிட்டிஸ் இந்த கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேமில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குறது தான். ஸோ தேட்ஸ் இட். Next, what IIT did IIT Bombay researchers discover to address soil contamination அப்படின்னா a bacteria capable of consuming toxic pollutants. ஸோ நம்ம இந்தியாவில் உள்ள ரிவர்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ் எல்லாத்துலேயும் உள்ள மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா அதில் உள்ள டாக்ஸிக் பொல்யூட்டன்ஸ். ஸோ அந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாமல் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிட்ருக்கு. ஸோ அதனால தான் நிறைய ஃப்ளட்டிங், நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸ் அதெல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் தேட். ஸோ இப்போது அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க, விச் இஸ் ஐஐடி பாம்பே ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு பாக்டீரியா. தட் பாக்டீரியா இஸ் கேப்பபிள் ஆஃப் கன்சியூமிங் டாக்ஸிக் பொல்யூட்டன்ஸ், விச் இஸ் சூப்பர் ஐடியா இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. டிஸ்கவரி ஆஃப் bacteria capable of cleaning pesticides from soil and improving crop yield. ஸோ அதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாயில் கண்டாமினேஷன் காஸ்ட் பை டாக்ஸிக் காம்பனன்ட்ஸை அட்ரஸ் பண்ணுது. அக்ரிகல்ச்சரலோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் பை ரிமூவிங் ஹார்ம்ஃபுல் பெஸ்டிசைட்ஸ். சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டு எக்ஸ்பென்சிவ் அண்ட் இன்அடிக்குவேட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இது சேலஞ்சஸ் என்ன ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்னால் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் சாயில் ரிமூவல் நடக்கும், விச் இஸ் ஹை காஸ்ட் அண்ட் விச் இஸ் அ டெம்பரவரி சொல்யூஷன். சாயிலோட கண்டாமினேஷனை ஃபுல்லாக ரிசால்வ் பண்ணாது. ஸோ இதனுடைய டிஸ்கவரினால் டாக்ஸிக் பொல்யூட்டன்ஸை வந்து அந்த பாக்டீரியாவே கன்சியூம் பண்ணிடும். சாயிலில் இருக்கிறத ஹார்ம்ஃபுல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பை ப்ராடக்ட்ஸாக ரிலீஸ் பண்ணிடும். ஹெல்ப்ஃபுல் நியூட்ரியன்ஸை பை ப்ராடக்ட்ஸாக அந்த பாக்டீரியாவே ரிலீஸ் பண்ணிடும். தேட் என்ஹான்சஸ் த சாயில் குவாலிட்டி அண்ட் பிளான்ட் க்ரோத். ஸோ இதன் மூலயமா ரெவல்யூஷனைஸ் பண்ணுறோம் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும். ஸோ இதை பற்றி தான் இங்கே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஐஐடி பாம்பேயோட சேர்மன் அண்ட் டைரக்டர் நேம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். ஸோ 18th edition ஆஃப் எக்ஸசைஸ் சூரிய கிரண் பீன் ஹெல்ட் அட் வேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக நீங்கள் சூரிய கிரண் அப்படின்னு நம்ம பார்த்துட்டாலே இந்தியா அண்ட் நேபாளுக்கு நடக்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடக்கிற ஒன்லி எக்ஸசைஸ் அப்படின்னா அது இதுதான். தேர் இஸ் நோ ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி செப்பரேட் எக்ஸசைஸ்லாம் இல்லை. சூரிய கிரண்னாலே நேபாள், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 18th edition எங்கே நடந்துச்சுன்னா நேபாளில் நடந்துச்சு, விச் இஸ் ஆன் திஸ் சல்ஜ்ஹண்டி நேபாளில் நடந்துச்சு. 18th edition நேபாள்
அந்த நேபாளிலே வந்து சல்ஹண்டி சூரிய கிரண் நடந்துச்சு, விச் இஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ் தான். எப்போவுமே நம்மளுக்கும் நேபாளுக்கும் நடக்குது, அது மட்டும்தான். இந்தியன் பார்ட்டிசிபேஷன் என்னென்ன அதெல்லாம் பார்த்துடலாம். தே ஆல்சோ ஃபோக்கஸஸ் ஆன் ஜங்கிள் வார்ஃபேர், கவுண்டர் டெரரிசம், humanitarian assistance and disaster relief, operational preparedness, interoperabilityலாம் வந்து அதிகமாகும். இந்தியன் ஆர்மியிலேருந்து கியூமான் ரெஜிமெண்ட் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 17th எடிஷன் 2023 உத்தரகாண்டில் நடந்துச்சு. ஸோ that's it. Which IIT became the first to offer MBBS postgraduate மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஐஐடி கரக்பூர். ஸோ ஐஐடி கரக்பூர் தான் இப்போது இந்த மெடிக்கல் எஜுகேஷனில் ஒரு ரெவல்யூஷனைசிங் திங் வந்து பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஐஐடி இன் இந்தியா டு ஆஃபர் எம்பிபிஎஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ், ஹெல்த் கேர் சர்வீசஸ் எல்லாமே. எய்ம்ஸ் கல்யாணி அண்ட் எய்ம்ஸ் டெல்லியோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இதை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஐடியாலும் இருக்காங்க, வித் பார்ட்னர்ஷிப் வித் டாக்டர் பிசி ராய் மல்டி ஸ்பெஷாலிட்டி ரிசர்ச் சென்டர். இதன் மூலயமா இந்த இனிஷியேட்டிவோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, அகாடமிக் ஸ்கோப் ஆஃப் ஐஐடியை டைவர்சிஃபை பண்ணும், ஹெல்த் கேர் எஜுகேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஐஐடி கரக்பூரோட இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் மூலயமா ஹெல்த் கேர் சர்வீசஸ் த்ரூ கொலாபரேஷன்ஸ் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ that's it. கரங்பூர் 2 எம்பிபிஎஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் 2 சேர்த்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் ஃபேம் 2 ஸ்கீம், இது நம்மளோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷனை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்நேரம் இதுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபேம் 2 ஸ்கீம். இதை டீட்டெயில்டாக ஃபேம் 2 என்ன, ஃபேம் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கவர்மெண்ட் வர்றதுக்கு 2024 வர்றதுக்குள்ளே March 31 இது முடிஞ்சிச்சு 2024. இது வந்து அந்த March 24 அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே இந்த ஈவிக்கான ஸ்கீம் ஆர் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இஎம்பிஎஸ்னு ஒரு ஸ்கீம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போது பிஎம் இ டிரைவ், பிஎம் இ பஸ்ஸஸ் அப்படின்னு செப்பரேட் ஸ்கீம்ஸ் வந்து ஆஃப்டர் தேர்ட் டைம் ஆஃப் மோடி 3.0 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இதனுடைய கண்டினியூஸ் திங், இதை பற்றின டீட்டெயில் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டனால ஐ எம் நாட் கோயிங் டு டூ மச் இன் டு இட். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம என்ன இங்கே கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். திஸ் இஸ் ஆக்சுவலி ப்ராக்ரஸ் அப்டேட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ that's it. இதில் வந்து வாட் இஸ் த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்னா, இன்சென்டிவைஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி இன் இந்தியா. ஸோ ப்ராக்ரஸ் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் மொபிலிட்டியை டிமாண்ட் சைடு இன்சென்டிவ் கொடுக்கறதன் மூலயமா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இன் இந்தியா வந்து அதிகப்படுத்தலான்றதுக்காக தான். ஸோ 2019 லான்ச் பண்ணது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இது வந்து மற்றவங்க ஜஸ்ட் ஸ்கீமை வந்து சும்மா மக்கப் பண்ணுறவங்க மட்டும்தான் 11,500 crore இஸ் த அவுட்லேன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 10,000 crore, செகண்ட் ஃபேஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க ஃப்ரம் 2021. ஸோ அதில் வந்து 1,500 crore அப்படின்னு 2019 2024 வரையும் இந்த ஸ்கீம் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லணும். அண்ட் இட் ஹேஸ் 2-wheeler, 3-wheeler, 4-wheeler அண்ட் பஸ்ஸஸ். இதில் வந்து ஆம்புலன்ஸையும் ட்ரக்கையும் வந்து இப்போது பிஎம்இ டிரைவில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து டிஃப்ரென்சஸ் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் டூ ரிவைஸ். இது எங்கே கேட்டாலும் தயவு செஞ்சு நீங்கள் படித்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக ஞாபகம் வச்சு சொல்லுங்கள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து 10,000+ சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஎம்இ டிரைவில் பப்ளிக் ஸ்டேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்டிங் ஏஜென்சிஸும் வந்து சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் இட். ஸோ 2-wheelers, 3-wheelers, 4-wheelers பஸ்ஸஸ் எல்லாமே எவ்வளோ அவங்க வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னு பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி ஆன் இவிஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட் இவிஸ்க்கான ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சால் டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. அப்படி கமெண்ட் கூட பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ரீகால். ஏன்னா ரிவிஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் these kind of things. And yeah, that's it with this. So here comes the revision. ONDC வந்து 3 years complete பண்ணிட்டாங்க.
15 மில்லியன் மந்த்லி டிரான்சாக்ஷனை அச்சீவ் பண்ணிட்டாங்க. டிஆர்டிஓவோட 67th ஃபவுண்டேஷன் டே இஸ் ஆன் January 1st, 2025. ஆர்பிஐ வந்து க்ளோஷர் ஆஃப் 3 பேங்க் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க, டார்மெண்ட், இன்ஆக்டிவ் அண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இந்தியா ரிப்போர்ட்ஸ் அ டிக்ளைன் இன் green house emission and GDP emission intensity, that is achieving of decoupling. இதை வந்து நம்ம UNFCCC அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ட்டு நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய ஒன் ஆஃப் த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற டேட்டாவை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜேந்திர விஸ்வநாத் அலைங்கர், கவர்னர் ஆஃப் கேரளா, 23rd கவர்னர் ஆஃப் கேரளா. ஆரிஃப் முகமது கான், who was a governor of Kerala, now governor of Bihar, 42nd கவர்னர். நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார் என்னென்னன்றதை பார்த்துருங்க. பாக்டீரியா வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க ஐஐடி பாம்பே ரிசர்ச்சர்ஸ், which is helpful in cleaning toxic pesticides from soil. 18th edition of India Nepalோட joint military exercise சூரியகிரண் நேபாளில் நடந்திருக்கு. ஐஐடி கரக்பூர் வந்து மெடிக்கல் எஜுகேஷன் 2 யூஜி அண்ட் பிஜியை கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐஐடி டு ஆஃபர் திஸ். அப்டேட் ஆன் ஃபேம் 2 ஸ்கீம் என்னென்ன சோஃபார் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ that's it for today. All the best for your exam and thank you.